Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 559 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஷிரவோஷியா காட்டுறாங்க. அவ கையில கத்தி காயத்தோட அடிச்சு புரண்டு நீந்தி போயிட்டு இருக்கான். ஆனா அந்த கப்பல் நோவா அவளுக்கு ஈக்குவலா பிச்சுக்கிட்டு பின்னாடியா வருது. உள்ளுக்குள்ள அவளுக்கே நடுக்கும், விட்டா வந்து புடிச்சிருவான் போலயேன்னு. அவளுக்கு என்ன ஃபீலிங்கா இருக்கும்னா, அவளுக்காக யூகு கிங்டம் சேர்ந்த மக்கள்லாம் அந்த கப்பலை தடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் ஸ்லோ பண்ணா கூட போதும், அந்த கேப்ல நம்ம பிரின்சஸ் எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு கஷ்டப்பட்டு போராடினாங்க. ஆனா அது வேலைக்கு ஆகல. இப்ப அவங்களை இவ எப்படியாச்சும் காப்பாத்தணும்னா எவ்வளவு தூரம் இந்த கப்பலை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போயிருவோம். அப்பதானே எந்த ஒரு பஞ்சாயத்து வராது. ஆனா நம்ம முத்துப்பாண்டே, எங்கம்மா போற, எங்க போற, எங்க போனாலும் உன்னை விரட்டி நான் வந்துகிட்டே இருப்பேன். ஆமா, அந்த ஹாட் ஷெல் டவர்ல இருந்து இப்ப வெளியில வந்திருக்கியே, உன்னோட ஃப்ரீடம் எப்படி இருக்குது? நல்லா சுதந்திரமா இருக்கியா? 10 வருஷமா படாத பாடுபட்டுட்டு இப்பதான் வெளியில வந்தேன். ஆனா என்ன பண்றது, ரத்த கலரியோட சாக போறியன்னு கையில ஒரு 8 கத்திய வச்சுக்கிட்டு முத்துப்பாண்டி ரொம்ப உக்கிரமால கூடுவான். இப்ப என்னன்னா, ஒண்ணு இவன் அந்த கப்பலால இடிபட்டு நெசுங்கி சாகணும், இல்ல நான் இந்த கத்திகளால குத்துப்பட்டு ரத்தமெல்லாம் வெளியில போய் சாகணும். அதான் அவனோட எண்ணம். ஆனா அவன் கடைசியா ஒரு சான்ஸ் தருவான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எனக்கு முத்துப்பாண்டி தான் வேணும்னு நீ முந்திக்கிட்டு வந்துரு. ஆமா, இவருக்காண்டி கூட்டம் கூட்டமா வந்து அடிச்சுக்கிறாங்க, இவன் முந்திக்கிட்டு வர்றதுக்கு. சரி, முந்திக்கிட்டு வந்துரு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன், ஓகேவான உடனே அவ கருணை காட்டுங்கள் முத்துப்பாண்டி அங்கிளும்பா, அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்காமா. அவ அடுத்த செகண்டே, ஐயோ நீங்க என் டைப்பே கிடையாது, நீங்க வேற, நான் வேறபா. அவனுக்கு செமையா காண்டாயிரும். வெந்த புண்ணுல விளக்கெண்ணைய ஊத்தி கொளுத்தி விட்டுட்டாலே, இதுக்கு மேல நீ உயிரோட இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன, ஷாவு செத்து நரகத்துக்கு போன்னு அவ கையில இருக்க கத்தியெல்லாம் தூக்கிட்டு அவன் மேல வீசிடுவான். அவன் கத்திய வீசினாதான் எங்க இருந்தாலுமே தேடி தேடி போய் அது சொருகுமே. இப்ப என்ன, அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னதுல முத்துப்பாண்டிக்கு முத்திருச்சு. என் இதயத்துல நிரந்தரமா இருந்துக்க, ஆனா இப்ப நீ என் கண்ணு முன்னாடி செத்து போயிருன்னு சொல்லி வெறித்தனமா கத்திட்டு இருப்பான். கத்தி இப்ப அவளை நோக்கி வந்துட்டு இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ ஆத்தாடின்னு கதறிட்டு இருப்பா. அப்போ டங் டங் டங்குன்னு சொல்லி அந்த கத்தியை யாரோ வெட்டி வீசுவாங்க. ஓ மை காட், இவனுங்க வந்துட்டானுங்களான்னு ஷாக் ஆவான். வந்தது வேற யாரும் இல்ல, அவளோட அண்ணனுங்க. வந்தவனே தெளிவா சொல்லிடுவானுங்க, கொய்யால இந்த வீடிக்கு அந்த லேடியா, அவ ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம்டா. அவ குழந்தை பச்சை மைதா மாவு, ஆனா நீ எள்ளு திங்கிற எருமை, அவகிட்ட உங்களுக்கு அவளை தொட விட மாட்டோன்னு வண்டியா நம்ம முத்துப்பாண்டிய வச்சு திட்டுவானுங்க. பரவாயில்ல, மன்போஷியும் யுபோஷியும் வந்துட்டாங்க, கூடவே நம்ம கிங்கோட திமிங்கலமும் வந்ததுனால இப்ப நம்ம பிரின்சஸ்க்கு கொஞ்சம் சேஃப்டி. உடனே முத்துப்பாண்டி, எது நீங்க எல்லாருமே நம்ம அண்ணனுங்களான்னு கத்துவான். கொய்யால உனக்கு அண்ணன் இல்லடா, என் தங்கச்சிக்கு நாங்க அண்ணனுங்கம்பானுங்க. இப்ப அவளுக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா, அவளை காப்பாத்துறதுக்காக பிளாசால இருக்க சில பல மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அண்ணான்னு தேம்பி தேம்பி அழுவா. டோன்ட் வரிமா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துவானுங்க. ஆனா அவ அது இதுன்னு சொல்லி அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருப்பா. இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா, அவனுக்கு நினைச்சானுங்கன்னா அந்த கப்பலை காலி பண்ணிட்டு அவனுக்கு தங்கச்சியை காப்பாத்தி கொண்டு போலாம். ஆனா அவங்க அப்பா இவங்க தங்கத்தோட சேர்த்தி அந்த கப்பலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கொண்டு வர சொல்லியிருக்காரு. அதனால இந்த கப்பல் எதையுமே தேவையில்லாம போய் இடிச்சு டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்களோட நல்ல நாரவாய மூடல கரெக்டா போய் அங்க இருக்க கல்லுல போய் டமால் இடிக்கும். இப்ப என்னன்னா, பிரின்சஸ் இதுக்கப்புறம் அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா அங்கதான் ஃபுல்லா மவுண்டன் ட்ரென்ச் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. அதுல போய் இடிச்சுன்னா கப்பல் கண்டிப்பா சுக்கலா போயிடும். அப்ப வேற என்ன பண்ணலாம், கீழே போனா ஏகப்பட்ட அப்டக்கல்ஸ் இருக்குது, எதையாவது இடிச்சு கண்டிப்பா கப்பல் டேமேஜ் ஆகும். அதனால மேல போயிருவோம். அப்ப பஞ்சாயத்து இருக்காதுல்ல. சரி ரைட்டடா, வந்தா மலை போனா புடலங்கான்னு சொல்லி பிச்சுக்கிட்டு கிளம்பிடுவான். இவனு 2 பேரும் என்ன பண்ணுவானுங்க, முத்துப்பாண்டிய போய் பொழந்துலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதான் நம்ம வேண்ட டக்குன்னு. இப்ப நம்ம பிரின்சஸ் பிச்சுக்கிட்டு மேல போனதுனால இந்த நோவா கப்பலும் அப்படியே பொறுமையா மேல எழும்பும். முத்துப்பாண்டி பார்த்துட்டு, எங்க போற, எங்க கண்ணு போற, நீ எங்க போனாலும் உன்னை வார்ட்டி இந்த கப்பல் வந்துகிட்டே தான் இருக்கும், தப்பிக்கவே முடியாதுன்னு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த கப்பலும் அழகா அவளை ஃபாலோ பண்ணி பொறுமையா போகும். இவ்வளவு பொறுமையா வந்து அவ கிட்டக்க வந்துருச்சுன்னா அப்ப அவ எவ்வளவு பொறுமையா நீந்தி போயிருப்பா. இதுல வேற கடல் கண்ணினா ஃபாஸ்டா நீந்து வாங்கலாமா. அதுலயும் இவ பெரிய கடல் கண்ணி, ஒருவேளை 10 வருஷமா அடைஞ்சிருந்ததுனால டச் விட்டு போயிருச்சு போல. இங்க ஃபுகபோஷி லூஃபியை காப்பாத்திட்டான்ல, உடனே அவன் ரொம்ப தேங்க்ஸ்பான். கட்டி வச்சு அந்த காடாவாய வச்சு செஞ்சானே, இப்ப பாடி எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிப்பான். பரவாயில்ல, ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, சோல்ஜர்ஸுங்க, சிட்டிசன்ஸுங்கன்னு ஏகப்பட்ட பேருக்கு நிறைய காயம், அதுலயும் சில பல பேர் செத்து போயிட்டாங்க. அது மட்டுமா அப்ராணியா இருக்க ஷிரஹோஷி கூட அடிபட்டிருந்தா கூட யூகு கிங்டம் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி அவ ஒரு சைடு போராடிட்டு இருக்கான். இந்த மாதிரி டைம்ல ஓரமா உட்காந்து பேண்டேஜ போட்டு இவன் உடம்ப பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வலி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். லூஃபி இருந்துகிட்டு எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பான். கண்டிப்பா இப்ப பண்ண முடியாது, கொஞ்சம் பின்னாடி பாருமானா. பார்த்தா அந்த ஹோடி தான் லூஃபியை பார்க்க ஓடோடி வருவான். எங்களை மாதிரி மெர்ஃபோல்க்கு தாண்டா உலகத்திலேயே ரொம்பவும் கிரேட்டஸ்ட் ஸ்விம்மர், அதனால எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்னு பிச்சுக்கிட்டு வருவான். அட அந்த ஹோடி ட்ரக குடங்குடமா தின்றுக்கான். அதனால ஆல்ரெடி இருந்ததை விட இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி அவனால வேகமா நீந்த முடியும். அப்படி அவன் வர்ற ஃபோர்ஸுக்கு இங்க இவங்க நீந்தி போறத பார்த்தா ஏதோ ஜுலோ மோச்சன்ல போற மாதிரி இருக்காமா. லூஃபி வேற பார்த்து செமையா காண்டாவானா. அவன் என்னடா போன எபிசோட்ல ஒரு பிளேட் ஒன்று எடுத்தானே, அதை முதுகுல மாட்டி வச்சுக்கிட்டு
ஷார்க் ஸ்லைசர்னு சொல்லி வெட்டுறதுக்காக பாஞ்சு வர்றான். கரெக்டா கிட்டக்க வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா ஃபுக்கபோஷியோட கை காலெல்லாம் தனித்தனியா போயிருக்கும். ஆனா அவன் வந்த வேகத்துல ஒரு 4 ரொட்டேஷன் போடுவான். அதை போட்டு அடுத்த செகண்ட் அந்த இடத்த கிராஸ் பண்ற மீன்களோட தலையெல்லாம் துண்டு துண்டா போயிடும். அப்படின்னு அவனோட பவர் வேற லெவல்ல இருக்குது. லூஃபியே சொல்லிடுவான், அந்த அட்டாக் மட்டும் நம்ம மேல பட்டுச்சு கண்டிப்பா நம்ம துண்டு துண்டா போயிருவோம்னு. அதனால இவன் அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆகி ஓடுவான். அவன் என்னடானா, உங்க ரெண்டு பேத்தையுமே நான் துண்டு துண்டா வெட்டி சின்ன சின்ன மீன்களுக்கு சாப்பாடா போட்டுறேன். பாவம் பசியா இருக்க மீன் எல்லாம் நல்லா சாப்பிடுங்கல்ல. 400 மில்லியன் பவுண்டியும் யூகு கிங்டமோட பிரின்ஸும் என் கையால இன்னைக்கு ஜலசமாரி ஆக போறாங்கோ, இந்தா வந்துட்டாங்கோன்னு பிச்சுக்கிட்டு வருவான். ஃபுக்கபோஷிக்கு நல்லாவே தெரியும் அவனோட பவர்ஸ் எதுவுமே அவனோடது இல்ல, ஃபேக்குன்னு. ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும், ஃபாஸ்டா வந்து பொழந்து கட்டுறானே. சோ வேற ஏதாச்சும் தான் பண்ணணும்னு சொல்லி லூஃபியை நல்லா டைட்டா புடிச்சுக்க சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரெஞ்சுக்குள்ள எல்லாம் பூந்து பூந்து போவான். அவன் கிராஸ் பண்ணி போற ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற மலை எல்லாத்தையுமே அப்படியே வெட்டி வீசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு வருவான். சொல்ல போனா ஒரு இடத்தையே மொத்தமா காலி பண்ணிட்டான். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு இவன் ஜோரோ மாதிரியே தண்ணிக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காமா. இம்ப்ரெஸ் ஆகிற டைமாடா இது. ஒரு எரும மாட்டு போய் கொல்றதுக்காண்டி வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறா கொய்யாலன்னு கண்ட மேனிக்கு அங்க எங்கன்னு தப்பிச்சு ஓடுவான். நீ எங்க போனாலும் என் ஷார்ட் பிளேட்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு கிளவுட் ஆஃப் டஸ்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள பூந்துருவான். அந்த இடம் பூரா டஸ்டா இருக்கிறதுனால கண்ணே ஒழுங்கா தெரியாது. சரி அதை யூஸ் பண்ணி தப்பிச்சலான்னு பார்த்தா அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ரொட்டேஷன் போட்டு கிளியர் பண்ணி விட்டுருவான். போச்சா இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நோவா கப்பல் அப்படியே செங்குத்துக்கு மேல ஏறிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு மிரண்டு போயிருவான். அங்க முத்துப்பாண்டி சந்தோஷமா அழிச்சுட்டு இருப்பான். சிரகோஷே எங்க போற, நீ முன்னால போன நான் பின்னாலேயே வருவேமா. தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவன் சிரகோஷியை ஃபாலோ பண்ணிட்டு போறான்னு சொல்லி கத்துனதுனால லூஃபிக்கு மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அதனால சட்டு புட்டுன்னு கப்பலுக்கு போக சொன்னவன அடிச்சு புரண்டு போவான். அங்க எதுக்கு போகணும்னு கேட்டா ஜிம்பை ஆல்ரெடி சொல்லியிருக்கான், அதான் வேண்டடக்கனும் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். சோ கண்டிப்பா அவனால தண்ணியில இருக்க முடியாது, அதனால ஏர் இருக்கும், அதனால சண்டை போறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு இந்த ஹோடியவும் அந்த கத்திட்டு போறானே முத்துப்பாண்டி மூதேவி, அவனையும் தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு நான் யவஹோஷிக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இப்படித்தான் அவகிட்ட சத்தியம் பண்ண, அந்த சத்தியத்தை காப்பாத்துவேன்னு வேற சொல்லுவான். சத்தியம்னு சொன்ன உடனே ஃபுக்கபோஷி கடைசி அவங்க அம்மாவுக்கு பண்ண சத்தியம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் வாரியரா மாதிரி சிரகோஷியை கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன்னு சொல்லியிருப்பான். உடனே ஆமா நானும் எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், அப்ப நானுமே அவளை போய் காப்பாத்தணும். ஆனா கேவலமா எனர்ஜி ஸ்டெராய்டை சாப்பிட்டுக்கிட்டு அந்த பவர்ல சண்டை போற ஒரு லூசு பையகிட்ட போய் நான் தோத்துட்டேன், அதுவே எனக்கு அசிங்கமா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்க மேல வேற சந்தேகப்பட்டுட்டோம், அதுக்கு என்னைய மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் விட்டு தள்ளுப்பா, சண்டைனா சட்ட கிளியத்தான் செய்யும். சரி சட்டு புட்டுன்னு அந்த கப்பலுக்கு கொண்டு போ. சிரகோஷியை காப்பாத்தணும்னு உடனே வேகமா போவானுங்க. ஆனா அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடி போவான். ஏன்னா லூஃபியை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எங்க வேணாலும் வச்சு போட்டு தரலாம். இன்ஃபேக்ட் லேண்ட தவிர தண்ணியில. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் முக்கியமான வேற ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். இல்லைன்னா அவன் போட்ட பிளான் எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சு பால் ஊத்தி படத்துக்கு போட்டோ போட்டு பத்தி கொளுத்திடலாம். அதனால தான் அவன் வேலையை முடிய வேகமா போவான். அந்த டைம் ஃபுக்கபோஷி ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்டா என்னாச்சு சீக்கிரம் போன்னு சொன்னா, அந்த ஹோடி இப்ப தண்ணியில இருக்கான். இந்த டைமுங்கும் போது அவனுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், அதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுமா. இங்க சிரகோஷி நீந்தி போவா 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 நீந்தி போய்கிட்டே இருப்பான். முத்துப்பாண்டி பார்த்துட்டு வேண்டாம் கண்ணு, எந்த யூஸுமே இல்ல, என்னோட மார்க் ஃப்ரூட்டோட பவர்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அதுவும் நோவா கப்பலே உன்னை தேடி வருது, கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியாதுன்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அங்க ஹோடி வந்துருவான். அவங்கிட்ட ஹோடை என்னப்பா இந்த பக்கம் இங்க கொல்றேன் தள்ளுறேன்னு இருந்தியே, போட்டு தள்ளிட்டிய, நான் சிரகோஷிய நோவா கப்பலை வச்சு வெட்டிட்டு போறேன், எப்படி சூப்பரானு கேப்பான். ஹோடி இருந்துகிட்டு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குப்பா, அந்த ஐடியாவை சொல்றேன், அதை பண்ணலாமான்னு கேட்டவனே அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு, ஏன்டா மண்டையில என்ன வெண்பொங்கலை கொட்டிட்டானுங்களா, வெள்ள வெள்ளன்னு இருக்குதுமா கொய்யாலன்னு உடனே காமெடி காமெடி. சரி இனவென்று காதுகள் அப்படியே லைட்டா சொல்லுமானா, நீ இருந்தீன்னு வையேன் உன்னால எனக்கும் தொல்லை ஊருக்கும் தொல்லை, அதனால நீ செத்துருப்பா, அதுதான்ப்பா நீ நாட்டுக்கு பண்ற நன்மைன்னு ட்ரைடனை வச்சு வயித்துல ஒரே சொருகு. இதை நம்ம முத்துப்பாண்டே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன குத்திட்டான், அடா பாவி சீக்கிரட்ட சொல்றேன்னு உள்ள விட்டு கிண்டிட்டியாடான்னு புலம்பும் போது, ஆமா இந்த ஷிப்புக்கு இனிமேட்டு என்ன ஆகும் கொஞ்சம் தெளிவா சொல்லு டெக்கன்னு வில்லத்தனமா அவன் கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.